Hey guys, happy evening. This is Devaki from Bharat Fintech Solutions. இன்னைக்கோட இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்னோட ஓவர்வியூ பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போறேன்னா ஓப்பனிங் ட்ரேட், க்ளோசிங் ட்ரேட், பெஞ்ச் மார்க், ப்ராடர் இண்டெக்ஸ், செக்டரல் இண்டெக்ஸ், ஸ்டாக் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ், இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸ்லாம் கவர் பண்ணுறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளீஸ் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நான் போட்டேன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களால் பார்க்க முடியும், இல்லைன்னா மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். மூவிங் ஆன் த ஸ்லைட், இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்னோட ஓவர்வியூ ஃபர்ஸ்ட் ஸ்லைட் பார்க்குறோம். இன்னைக்கு வந்து நம்மளோட ஈக்விட்டி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபோர்த் ஸ்ட்ரெயிட் செஷன்ஸாக வந்து இன்னைக்கு ஹையராக க்ளோஸ் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு வந்து லீட் பண்ண செக்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா ஆட்டோ செக்டர்ஸ். இதில் மெயினாக வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரானோட போஸ்ட் ரிசல்ட்ஸ் ராலி அண்ட் பையிங் இன் பேங்கிங் அண்ட் ஐடி செக்டர்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணிச்சு இன்னைக்கு மார்க்கெட் வந்து கெயின் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு வந்து பிஎஸ்சியில் லிஸ்டாக இருக்கிற கம்பெனிஸில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 2.19 lakh crore வந்து இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா 389.49 lakh crore கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட் வந்து புல்ஸ்க்கு தான் ஃபேவர்ஸாக இருந்தது சொல்றாங்க. அபவுட் 2198 ஸ்டாக்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. 1641 ஸ்டாக்ஸ் வந்து டிக்ளைனாக இருக்காங்க. 93 ஸ்டாக்ஸ் வந்து எந்த சேஞ்சஸ்மே இல்லாமல் அப்படியே இருக்காங்க. இன்னைக்கு க்ளோசிங் அப்போ சென்செக்ஸ் வந்து 376 பாயிண்ட்ஸ் ஆர் 0.52% வந்து ஏறிண்டாங்க. ஏறிட்டு 72,426 அப்படின்ற லெவலில் செட்டில் ஆனாங்க. இன்னைக்கு நிஃப்டி வந்து 129.90 பாயிண்ட்ஸ் ஆர் 0.59% வந்து இன்னைக்கு ஏறியிருந்தாங்க. ஏறிட்டு 22,040 அப்படின்ற லெவலில் இன்னைக்கு செட்டில் ஆயிருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் நோட்டு, இந்த வீக்குக்கு நம்மளோட பிஎஸ்சி சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி 50 இண்டஸ்ட்ரீஸ் வந்து 1% ஈச் வந்து ஏறியிருக்காங்க. Moving on the next slide, among Sensex stocks வந்து Wipro, M&M, L&T and Tata Motors இவங்க எல்லாமே வந்து டாப் கெய்னர்ஸ்னு சொல்றாங்க. 2 to 5% வந்து ஏறி இருக்காங்க. மாருதி, இன்ஃபோசிஸ், நெஸ்லே இந்தியா அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் இவங்க எல்லாமே வந்து கிரீன்ல பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்காங்க. வைல் பவர் கிரிட், எஸ்பிஐ, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், என்டிபிசி அண்ட் ஆக்சிஸ் பேங்க் இவங்க எல்லாமே வந்து லாஸ்ட்ல இன்னைக்கு முடிஞ்சிருக்காங்க. நிஃப்டி பேக்ல கெய்னர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா விப்ரோ, M&M, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், அதானி போர்ட்ஸ் அண்ட் மாருதி சுசுகி. வைல் டாப் லூசர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா நிஃப்டி பேக்ல பவர் கிரிட் கார்பரேஷன், ஓஎன்ஜிசி, எஸ்பிஐ, பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் வந்து அமாங் செக்டர்ஸ், இதுல வந்து எக்ஸப்ட் பிஎஸ்யூ பேங்க், ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் பவர், மீதி எல்லா இண்டஸ்ட்ரீஸ்மே வந்து இன்னைக்கு கிரீன்ல தான் ட்ரேட் with auto, capital goods, pharma, IT and reality இவங்க எல்லாமே வந்து 1 to 2% அப்ல இருந்தாங்க. ஒரு ஸ்மால் ஸ்பெஷல் நோட்டு, நிஃப்டி ஆட்டோ வந்து இன்னைக்கு வந்து 2.2% வந்து ஏறி இருந்தாங்க. அவங்க தான் பிக்கஸ்ட் கெய்னர்ஸ் இன்னைக்கு செக்டர் வைஸ் பார்க்குறப்போ. இந்த நிஃப்டி ஆட்டோவை லீட் பண்ண கம்பெனி எல்லாம் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தா டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா, M&M, பஜாஜ் ஆட்டோ அண்ட் டிவிஎஸ் மோட்டார். நெக்ஸ்ட் வந்து ப்ராடர் இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் விட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸஸ் வந்து நியர்லி 1% ஈச் வந்து ஏறி இருந்தாங்க. நிஃப்டி மிட் கேப் 100, நிஃப்டி ஸ்மால் கேப் 100 இவங்க எல்லாமே வந்து 0.5% வந்து ஏறி இருந்தாங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸ். ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து நாட்கோ ஃபார்மா, இவங்க வந்து 14% ஏறி இருந்தாங்க. ஏறிட்டு அவங்களோட 52 வீக் ஹையும் அவங்க வந்து டச் பண்ணாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி வந்து அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 3 times வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 212 crore கொடுத்துருக்காங்க. இது டிசம்பர் குவார்ட்டர்னுடைய நெட் ப்ராஃபிட் ரிசல்ட்ஸ். இவங்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு சப்போர்ட் பண்ண ரீசன் என்னன்னு பார்த்தா ஸ்ட்ராங் ரெவென்யூ க்ரோத்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன நோட்டு, கம்பெனியோட ரெவென்யூ வந்து 54% ஆன் இயர் வந்து ஏறி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா ரெவென்யூ நம்பர் 758 crore கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பெனி வந்து கிளென்மார்க் ஃபார்மா, இவங்க வந்து 7% ஏறி இருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி வந்து பாசிட்டிவா வந்து ஒரு விஷயம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்வெஸ்டரை வந்து ரொம்ப சியர் பண்ணுச்சு. அதனால வந்து ஸ்டாக் பிரைஸ் ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி வந்து என்ன கமெண்ட்ரி அப்படி கொடுத்துருக்காங்க பாசிட்டிவா அப்படின்னு பார்த்தா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்மிங் குவார்ட்டர்ல வந்து இபிட்டா வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் மார்ஜின்ஸ்லயும் அப்படின்னு சொல்ல ரீசன்னாலன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு, நெக்ஸ்ட் கம்பெனி டாடா மோட்டார்ஸ், இவங்க வந்து 1.94% வந்து ஏறி இருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃப்டர் கம்பெனி வந்து மல்டி பர்பஸ் ஹெவி டியூட்டி ட்ரக்கை வந்து சவுத் ஆப்பிரிக்கால லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இவங்க வந்து 4.13% ஏறி இருக்காங்க.
என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்பெனி வந்து Volkswagen கூட வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட காம்பனன்ட் யூஸ் பண்றதுக்கான காம்பனன்ட்ஸ்க்காக சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன நோட்டு, இந்த 2 கம்பெனி வந்து பார்ட்னரிங் டீல் அண்ட் ஷார்ட் டேர்ம் வந்து எப்போ வந்து சைன் பண்ணாங்கன்னா பேக் இன் 2022 அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் நோட்டு. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், நெக்ஸ்ட் கம்பெனி ஐபிசிஏ லேப்ஸ். இவங்க வந்து 7.87% வந்து கெயின் பண்ணியிருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்பெனியினுடைய Q3 குவார்டர்லி 3 ஃபினான்ஷியல் இயர் 24 ஏர்னிங் வந்து எக்ஸ்பெக்டேஷன் மாதிரியே வந்து இன் லைன்ல இருந்ததுதான் ரீசன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன நோட் வந்து கம்பெனியோட டிசம்பர் குவார்டர்னோட கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 66.86% வந்து ஆன் இயர் ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா, கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 179.88 crore கொடுத்துருக்காங்க. அவங்களோட ரெவென்யூ வந்து இயர் ஆன் இயர் வந்து 32% வந்து ஏறி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2052.86 crore கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பெனி கேபிஐ கிரீன் எனர்ஜி. இவங்க வந்து 5% வந்து ஏர்லி ட்ரேட்ல அப்பர் சர்க்கியூட்ல இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனியோடைய சப்சிடரி வந்து 1.5 MW சோலார் பவர் ப்ராஜெக்ட வந்து வின் பண்ணியிருக்க ரீசன் சொல்லியிருக்காங்க. மூவிங் அந்த நெக்ஸ்ட் ஸ்லைட், பேடிஎம் வந்து 5% வந்து ஏறி இருந்தாங்க. ஏறிட்டு அவங்க வந்து அப்பர் சர்க்கியூட்லயும் வந்து லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன நோட்டு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி வந்து பேடிஎம் கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ்ஸை வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ்னோட சப்மிஷன்ஸும் வந்து அவங்க கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க. எதுக்கப்புறமான்னு சொன்னா, ஆர்பிஐ வந்து அவங்களோட பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் மேல டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்றதுக்கும் புது எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்னோட டாப் அப் பண்றதுக்கும் அவங்க வந்து பாரிங் பண்ண ரீசன்னாலன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ் பேங்க். இவங்க வந்து 2% வந்து இறங்கியிருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, கேரளா குரூப் வந்து 1.37% ஸ்டேக்கை வந்து ஒர்த் 1056 crore வந்து அவங்க சோல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன ரீசன்னால ஓப்பன் மார்க்கெட்ல ஆவரேஜ் பிரைஸ் என்ன சொல்றாங்கன்னா, பிரைஸ் பெர் ஷேர் வந்து 27.1 rupeesன்னு சொல்றாங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் லைன், நெக்ஸ்ட் கம்பெனி மிட்பிளஸ் ஹெல்த் சர்வீசஸ். இவங்க வந்து 8.05% வந்து இன்னைக்கு ரேலி ஆனாங்க. டே லோல இருந்து ரெக்கவர் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனியோட சப்சிடரி வந்து ட்ரக் லைசன்ஸை வந்து மும்பை ஸ்டோருக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ண ரீசன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டேட்டா பேட்டர்ன்ஸ். இவங்க வந்து 81% வந்து கெயின் பண்ணியிருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து 1100 crore லார்ஜர் டீல் வந்து இன்னைக்கு வந்து நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிளாக் டீல். தேங்க்யூ so much for listening me. Have a great time.